வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். அக்டோபர் 16ஆம் தேதி நம்ம இந்தியா மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸை பதிவு பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்லே 2 நாளாகவே கண்டினியூவாக ஏறிட்டு இருக்கு. இன்றைக்கு 52 வீக் ஹையும் பதிவு பண்ணியிருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷமாக ஏறாமல் இருந்த ஸ்டாக் நேற்றைக்கும் இன்னைக்கும் அரௌண்ட் 10% ஏறி இருக்கு. ஆஸ் யூஸ்வல் தங்கமும் வெள்ளியும் கண்டினியூவாக நான் ஸ்டாப்பிங்காக ஏறிட்டு இருக்கு. இந்த தகவல் தான் பார்க்க போகிறோம். நெஸ்ட்லியோட குவார்டர் 2 ரிசல்ட் வந்திருந்ததில் இயர் இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ 10.6% ரைஸ் ஆகிருக்கதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் நேற்றைக்கும் இன்றைக்கும் அந்த ஸ்டாக் நல்லா ஏறிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷமாகவே அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எஃப்எம்சிஜி செக்டாரில் பெரிய பாசிட்டிவ் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி அரௌண்ட் 1.5% மேலே எஃப்எம்சிஜி செக்டார் நல்ல பாசிட்டிவ் க்ளோஸில் இருக்குது. இந்த குவார்ட்டரில் டொமஸ்டிக் சேல்ஸ் அரௌண்ட் 5411 கோடி ரீச் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னால் எந்த குவார்ட்டர்லையுமே பதிவு பண்ணாத அளவுக்கு இந்த வாட்டி சேல்ஸ் அதிகமாக வந்திருக்கு. மேகி, நெஸ்கேஃபே, கிட்கேட்லாம் டபுள் டிஜிட் க்ரோத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸுங்கிறதுனால இந்த ப்ராடக்ட் எல்லாமே அதிகமாக சேல்ஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இன்னும் அதிகமான சேல்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக கன்சூமர் குட்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவ் ரேலியை பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நாளாக 82,000 மார்க்கை உடைக்க முடியாமல் சென்செக்ஸ் தடுமாறிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 83,467 க்ளோஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் 862 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி மட்டும் ஏறி இருக்குங்க. நிப்டியும் 25,585 261 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு. 2 இண்டெக்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக வந்த எல்லா ஹையுமே இது பிரேக் பண்ணியிருக்கிறது மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே பேசின நெஸ்லே, டாடா கன்சூமர், கொட்டாக் மஹிந்திரா, டைட்டன்லாம் இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்காங்க. அரௌண்ட் 2.5% வரைக்கும் பாசிட்டிவ் பார்க்க முடிஞ்சு. ஹெச்டிஎஃப்சி லைஃப், எட்டர்னல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எஸ்பிஐ லைஃப் எல்லாம் அரௌண்ட் 0.25% 2% வரைக்கும் நெகட்டிவ் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்தியன் மார்க்கெட் விட்டு வெகு தூரத்துக்கு ஓடிட்டு இருந்த எஃப்ஐக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தவங்க திரும்பவும் செல்லிங் சைட் போயிருந்தாங்க இல்லையா. இன்றைக்கி 997 கோடி ரூபாய் அளவுக்கு திரும்பவும் வாங்கியிருக்காங்க. அவங்க கண்டினியூவாக வாங்கினா தான் நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கிடைக்கும், மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டும் சில்வரும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ரேலி நிற்கல, இந்தியன் மார்க்கெட்டில் நிற்கலிங்க. கோல்டு இன்னைக்கு $4,279 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு அவுன்ஸ். இந்தியாவில் 24 கேரட் தங்கம் 12,982 ரூபாய்க்கு ஒரு கிராமும், 11,900 ரூபாய்க்கு 22 கேரட் தங்கமும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் 1 கிலோ 2,06,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ் $52.4 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றுக்கு இந்தியன் ரூபி கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு 87.89 காசுகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ரூபி கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோஸில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் நல்லாவே ரெக்கவர் ஆகும். எஃப்ஐக்களோட வருகையும் இந்தியன் ரூபியுடைய ஸ்ட்ராங்னஸும் மார்க்கெட்டுக்கு பூஸ்டாக இருக்கும். இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசனில் மார்க்கெட் அடுத்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது வர நாட்களில் தான் நம்ம பார்க்க முடியும். எதுவாக இருந்தாலும் நாம எப்பவும் சொல்கிற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். கோல்டு, சில்வர் விலை ஏறுதுன்னு சொல்லி பின்னால் துரத்துறதுக்கு பதில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபைடாக அலோகேஷன் வைஸில் உங்கள் ரிஸ்க் அப்பீலுக்கு தகுந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ணி காப்பாற்றும். இன்கேஸ் கோல்டு சில்வர் மார்க்கெட் ரிவர்ஸ் வந்தால் அந்த டைம்லேயும் நீங்கள் சர்வைவல் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் கோல்ஸ் வைஸில் நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணது எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க, அதை பற்றி நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். See you tomorrow on another super topic.